நமஸ்கார். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதை, ஸ்ரேயஸுக்குரிய காரணங்கள் ஆகியவை சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, இனி எது ஸ்ரேயஸோ அதை எனக்கு சொல்லும். அமிர்தத்தைப் போல உம்முடைய வார்த்தையை கேட்பதில் போதும் என்ற எண்ணம் உண்டாகவில்லை. புருஷனானவன் எந்த சுப கர்மத்தை செய்து இகத்திலும் பரத்திலும் சிறந்த ஸ்ரேயசுடையவன் ஆவானோ அதை சொல்லும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்தில் முன் நடந்தபடி உனக்கு சொல்வேன். பெரும் புகழுள்ள ஜனகராஜர் மகாத்மாவான பராசரரை பார்த்து, இகலோகத்திலும் பரலோகத்திலும் சகல பிராணிகளுக்கும் எது நன்மை தருவதோ, எது அறிய வேண்டியதாகுமோ அதை நீர் எனக்கு சொல்லும் என்று கேட்டார். அப்பொழுது தவத்தை உடையவரும் எல்லா தர்மானுஷ்டானத்தையும் அறிந்தவருமான அந்த முனிவர் அரசரிடம் அனுகிரக புத்தியுடன் சொல்ல ஆரம்பித்தார். தன்னால் செய்யப்பட்ட தர்மமே இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் நன்மையை தருவது. வித்வான்கள் சொல்லியபடி அதை பார்க்கிலும் மேலானது இல்லை. மனிதன் தர்மத்தை அனுஷ்டித்து ஸ்வர்கலோகத்தில் பூஜிக்கப்படுகிறான் என்று வித்வான்கள் சொல்லுகின்றார்கள். தேகிகளுக்கு தர்மரூபமான கர்ம விதியானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் இந்த உலகத்தில் அவர்கள் ஆசிரமத்தோடு கூடியவர்களாகி தங்கள் கர்மங்களை செய்கின்றார்கள். இந்த உலகத்தில் 4 விதமான ஜீவனோபாயம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் எந்த உபாயத்தில் இருக்கின்றார்களோ அதுவும் கர்மத்தால் நடக்கின்றது. நானாவிதமான முறைகளால் புண்ணிய பாவ கர்மத்தை செய்த பாஞ்ச பௌதிகமான சரீரங்களில் பிரிக்கப்பட்ட பிராணிகளுக்கு பலவிதமான கதியானது ஏற்பட்டிருக்கிறது. பாத்திரமானது ஸ்வர்ணமயமாகவும் வெள்ளிமயமாகவும் பூசப்படுகிறது போல பிராணியானது பூர்வ கர்மங்களின் வசத்தை அடைந்து அவைகளால் பூசப்படுகிறது. விதையில்லாமல் ஒன்றும் உண்டாவதில்லை. கர்மாவை செய்யாமல் சுகமானது உண்டாவதில்லை. மனிதன் தேகநாசத்தை அடைந்த பிறகு சுகிருதங்களால் சுகத்தை அடைகின்றான். தெய்வத்தை நான் பார்க்கவில்லை, தெய்வத்திற்கு பிரமாணம் இல்லை. தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் தானவர்களுக்கும் பூர்வ கர்ம வாசனையினால்தான் மிகவும் சித்தியை அடைந்திருக்கின்றார்கள். ஜனங்கள் இறந்து விடுகிறார்கள். செய்யப்படாத கர்மத்தை எப்பொழுதும் நினைப்பதில்லை. அவர்களோ அந்த கர்மாவினுடைய பயனை அடையும் பொழுது 4 விதமான கர்மாவையும் நினைக்கின்றார்கள். உலக விவகாரத்தை அடுத்த சப்தமே மனத்தின் சமாதானத்திற்காக வேதத்தை அடுத்ததாக செய்யப்பட்டிருக்கிறது. இது பெரியோர்களுடைய சிக்ஷை இல்லை. மனிதன் நேத்திரத்தினாலும் மனத்தினாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் செய்கிற 4 விதமான கர்மாவின் பயனை அடைகின்றான். மனிதன் புண்ணியத்தையோ பாவத்தையோ இடைவிடாமலும் கலந்ததாகவும் அடைகின்றான். இந்த கர்மத்திற்கு ரசம் இல்லை. ஒரு சமயம் சம்சாரத்தில் மூழ்கின மனிதனுடைய புண்ணியமானது அவன் துக்கத்தை அனுபவித்து விடுபடும் வரையில் அசைவற்றது போல் இருக்கின்றது. பிறகு அனுபவத்தால் துக்க நாசத்தை செய்துவிட்டு புண்ணிய கர்மத்தின் பயனை அனுபவிக்கின்றான். புண்ணியத்தின் பலன் முடிந்த பிறகு பாவத்தை அனுபவிக்கின்றான். அதை அறிய கடவாய். அடக்கம், பொறுமை, தைரியம், பலம், சந்தோஷம், உண்மை உரைத்தல், லஜ்ஜை, கொல்லாமை, சோகமில்லாமை, சாமர்த்தியம் என்னும் இவைகள் சுகத்தை கொடுக்கின்றன. புண்ணியத்திலும் பாவத்திலும் பிராணியானது நிலைத்திராது. ஆகையால் வித்வானானவன் எப்பொழுதும் மனத்தை சமாதானம் செய்வதில் முயற்சி செய்ய வேண்டும். இவன் வேறொருவனுடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் அடைவதில்லை. எந்தவித கர்மத்தை செய்கிறானோ அந்தவித கர்ம பலனை அடைகின்றான். மனிதன் சுக துக்கங்களுக்கு காரணமான புண்ணிய பாவங்களை செய்துவிட்டு வேறு வழியில் செல்லுகின்றான். பூமியில் இவனுடன் சேர்ந்த ஜனங்கள் எல்லோரும் வேறு வழியினாலே போகின்றார்கள்.
மனிதன் பிறருடைய எந்த காரியத்தை வெறுப்பானோ அதைத்தான் செய்யக்கூடாது. அப்படி வெறுப்பவன் அவ்வித கர்மத்தை செய்தால் பரிகாசத்தை அடைவான். பயமுள்ளவனான சத்திரியனும் எல்லாவற்றையும் பட்சிக்கின்ற பிராமணனும் தன லாபத்தால் இச்சையில்லாத வைசியனும் சோம்பேறியான சூத்ரனும் ஒழுக்கமில்லாத வித்வானும் ஆச்சார குறைவுள்ள உயர் குலத்தவனும் சத்தியத்திலிருந்து தவறினவனும் உற்சாகமுள்ள பிராமண ஸ்திரீயும் ஆசை உள்ள யோகியும் தனக்காக சமையல் செய்கின்றவனும் சபையில் பேசும் மூடனும் அரசனில்லாத ராஜ்யமும் யோகமில்லாமல் பிரஜைகளிடம் சிநேகத்தை விட்ட விரக்தனும் ஆகிய இவர்கள் எல்லோரும் துக்கிக்கப்படத்தக்க நிலைமையை அடைகின்றார்கள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.